Vanakkam, virtual hugs to all of you. Welcome back to my channel. And இதுக்கு முன்னாடி வந்து இந்த part 1 makeup video பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Today I'm getting ready for my friends Nikkah and reception. So first Nikkah நடக்க போகுது. அதுக்கு I have like a look and then அதுக்கு அப்புறம் திரும்ப வந்து change பண்ணிட்டு wedding reception I have a different look. So இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது வந்து நிக்காக்கு நான் பண்ண hairstyle which is going to be extremely simple. It's an outdoor wedding in Chennai. அப்படினாலே நம்ம எல்லாருக்கும் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஐ மீன் வில் பி ஸோ ப்ரிப்பேர்ட் பிகாஸ் அவுட்டோர்னாலே சென்னையில் எந்த மந்த்தாக வேணா இருக்கட்டும், ஒன்று மழை பெய்யும் இல்லைனா வேர்க்கும், ரெண்டுத்துலேயும் ஈரமாறது ஒரு அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து கொஞ்சம் அந்த ஹியூமிடிட்டியை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ஒரு ஸ்லீக் பன் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம். செம்ம ஈஸி, குவிக் அண்ட் கன்வீனியன்ட். குவிக்னு பேசிக்கிட்டே நான் ரொம்ப லேட் ஆகிறேன். ஸோ லெட் மீ கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணியாச்சு. டீடாங்கிள் பண்ணதுக்கப்புறம் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு குவிக்லி டேக் அ சென்டர் பார்ட்டிஷன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்க போகிறேன். இட்ஸ் ஆல்வேஸ் சேஃபர் டு டேக் 2 ரப்பர் பேண்ட்ஸ். இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட். ஸோ 2 ரப்பர் பேண்ட் எடுத்துக்கிட்டு first I'm going to make my ponytail. Idellame we can fix it with hairspray later, but I want that look where there are not many hairpins involved. Ponytail சென்டரில் இருக்கான்னு மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. நான் ஆப்வியஸ்லி மை ஹேர் எக்ஸஸ் ஹேர்லாம் வந்து சைடில் அந்த குட்டி குட்டி பேங்க்ஸ் முடியெல்லாம் வெளில வரும். அதெல்லாம் வில் ஜஸ்ட் செக்யூர் இட் வித் பாபி பின் ஆர் ஸ்லைட் பின். ஸோ 2 சைட்லையும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு நான் ஒன்று போட்டுக்கிறேன். தென் வில் சி how the hairstyle goes. ஓகே, ஒன்று போட்டாச்சு. இப்போ நான் ஐ திங்க் திரும்பிக்க போகிறேன் பிகாஸ் லெட்ஸ் ஜஸ்ட் சி. எனக்கு சுத்தமாக பார்க்க வராது, பட் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னு. ஹாய், ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு டோனட், இதுக்கு நடுவில் ஒரு ஓட்டை இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ஒன்று வாங்கிக்கிட்டிங்கன்னா சின்ன முடியில் கூட பன் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம போனிடெயிலை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துடலாம். அண்ட் இப்போ நீங்கள் குனியணும். இதை எப்படி உங்களுக்கு காட்டுறதுன்னு தெரியல. நம்ம முடியை வந்து இதை சுற்றி ரேப் பண்ணிக்கணும், இந்த டோனட்டை சுற்றி. இது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேர் ட்ரெஸ்ஸர் பண்ணாங்கன்னா பயங்கரமாக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து ரஃப்பாக தான் பண்ணுவேன். ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி அந்த டோனட் தெரியாத அளவுக்கு நம்ம முடியை எவ்வளோ முடியுமோ இப்படி கவர் பண்ணிவிட்டு இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சு அந்த முடியை அப்படியே லாக் பண்ணிக்கணும். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ our hair will entirely cover the donut. இப்போது அடுத்து என்ன விஷயம்னா, எக்ஸஸாக இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த முடியெல்லாம் நீட்டாக ஓரளவுக்கு கீழே புஷ் பண்ணிக்கோங்க, டுவர்ட்ஸ் பிலோ. இது நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. இப்போது இதை வந்து அந்த பன்னை சுற்றிக்கிட்டு சைடில் கொண்டை ஊசி வேணும்னாலும் கொண்டை ஊசி யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அந்த ஸ்லைட் பின் வேணும்னா ஸ்லைட் பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு இதை செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு செக்யூர் பண்ணியாச்சு. இப்போது ஐம் கோனா டேக் அ ஹேர் நெட். இது வந்து ப்ரௌன் கலர் ஹேர் நெட். இது ஆக்சுவலி நான் துபாயில் வாங்கினேன். எப்படி சென்னையில் நமக்கு மினிசோ இருக்கும், அந்த மாதிரி துபாயில் டைசோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஷாப் இருக்கும். அங்கே நான் இது வாங்கினேன். எனக்கு கிடைச்சது ப்ரௌன் கலர் ஹேர் நெட். இங்கே நான் எவ்வளோ தேடியும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஐ ஜஸ்ட் ஹேவ் அ ப்ரௌன் கலர் ஹேர் நெட் பிகாஸ் மை ஹேர் இஸ் ப்ரௌன். பட் நீங்கள் பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈஸிலி அவைலபிள். ஸோ இப்போது இந்த ஹேர் நெட் எடுத்துக்கிட்டு நம்மளோட அந்த பிசிறு முடி எல்லாம் கலெக்ட் பண்ணி இப்படி
மேலே சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் நெட்டை அப்படியே இன்வெர்ட் பண்ணி மறுபடியும் நம்ம முடியை சுற்றி இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பிசிறு இருக்குது. என்னென்ன பிசிறு இருக்கோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேர் நெட்டுக்குள்ளே செக்யூர் பண்ணிக்கிட்டு அகேன் கொண்ட ஊசியோ இல்லை ஹேர் பின்னோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு எல்லா இடத்துலையும் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஐ எம் யூஸிங் கொண்ட பின். ஓகே, இட்ஸ் லுக்கிங் பிரிட்டி நீட். ஸோ இப்போ என்னோட சூப்பர் ஸ்லீக் பன் வந்து நம்ம பண்ணியாச்சு. இங்கெல்லாம் தான் கொஞ்சம் முடி வருது. ஐ டேக் ஸ்மால் பின்ஸ். ஸோ இந்த மாதிரி குட்டி ஹேர் பின்ஸ் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் நமக்கு முடி டக்குன்னு வெளியில் வர மாதிரி இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இப்போ எல்லா இடத்துலையும் ஹேர் பின் போடுறேன்னா இதை சுற்றி நான் பூ வைக்க போகிறேன். ஸோ ஐ கோ கெட் த ஃப்ளவர்ஸ் அண்ட் கம். அண்ட் இதுதான் வந்து ஃப்ரெஷ் மல்லிப்பூ. இந்த டப்பா, இந்த பூ வாங்குகிற இன்சார்ஜ் எல்லாமே என்னோட மதர் இன் லா தான். எங்கள் மாமியார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி அடர்த்தியாக கட்டி கரெக்டாக மலர்ந்த பூ எப்போவுமே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இதில் ஐ திங்க் ஏதோ 4 முழமும் என்னவோ இருக்குது. பட் நான் பன் போடுறதுனால ஐம் கோனா ஸ்டார்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நமக்கு எவ்வளோ பூ வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஐ திங்க் 1.5 முழம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐம் ஜஸ்ட் கோனா ஸ்டார்ட். நான் எப்போவுமே பன்னுக்கு பூ வைக்க போகிறேன்னா இது வந்து மோஸ்ட் ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டோன்னா அது கொஞ்சம் அடர்த்தியாக தெரியும். அடர்த்தியாக தெரியறது மட்டும் இல்லாமல் நமக்கு பின் குத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் திஸ் is how it's going to be. Wow, அப்படியே கோதை ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்குல்ல. ஸோ இப்போ let's secure the flowers. எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ணிக்க போகிறீங்கன்னா நம்பர் 1 க்ரைட்டீரியாவே நிறைய பின் வச்சுருக்கணும். ஏன்னா நம்ம இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது பின்னுக்கு தேடணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டைம் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்டே நமக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் நிறைய பின்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் யூனோ பீப்புள் வில் டீஸில் அப்பா ஒரு கடை பின் வச்சுருக்காங்கன்ட்டு. லைக் ஸோ வாட், ஒரு கடை பின் என்கிட்ட இருக்குது, அதை என் தலையில் போட்டுக்கிறேன், இட்ஸ் ஓகே. ஸோ ஓகே, ஸோ இது வச்சுக்கிட்டாச்சு. நான் ஐ ஃபீல் லைக் நான் இன்னொரு லைன் வந்து கீழே இருந்து மேலே வைக்கலாம், அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை விட லைட்டாக குட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ பூ இருக்குது, இதில் ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் கொஞ்சம் லெஸ் தென் மேலே வச்சதுக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் இதை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கீழே இருந்து மேலே. வாவ், அந்த சைடில் தெரியறது ஐ ஃபீல் இஸ் வெரி ப்ரிட்டி. ஒரு லெஹெங்காக்கு ஆக்சுவலி நான் இந்த லுக் யோசிச்சிருக்கவே மாட்டேன் என் மாமியார் பூ வாங்கி வைக்கலைன்னா. ஆனால் அவங்க பூ வாங்கியிருக்கேன் நக்ஷு அப்படின்னு சொன்னதும் ஐ வாஸ் லைக் ஐயோ அஃப்கோர்ஸ் அவங்க பூ வாங்கியிருக்காங்கன்னா ஐ ஹாவ் டு யூஸ் இட். பட் ஐ ஆல்சோ தாட் இட் வில் பி லைக் அ கூல் திங் டு டூ, லெஹெங்கா வித் பூ. Always use extra pins, there's no problem. But கம்மியாக பின் குத்திட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் we shouldn't have like doubts, ஐயோ விழற மாதிரி இருக்கே அப்படின்ட்டுலாம். அப்போது நீங்கள் பேக்கப்புக்கு பின் கேரி பண்ணிட்டு போங்க. பட் இருந்தாலும் நமக்கு வீட்லேயே அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி விழற மாதிரி ஃபீலிங் வந்துருச்சுன்னா டக்குன்னு நிறைய பின் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போது பூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது திரும்ப லாக் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி கொண்ட பின்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, why don't you guys tell me? நான் ஆக்சுவலி குத்துறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் எத்தனை பின் யூஸ் பண்ணேன் அப்படின்னு யாராவது கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா ஐ வில் பி எக்ஸைட்டட் டு ரீட் யுவர் காமெண்ட்ஸ். பட் இதுதான் நான் கொண்ட போட்டேன்னா ஒரு ப்ராப்ளம். இப்போ பாருங்களேன், நான் தலையாட்டி பொம்மை மாதிரி இதை தாண்டி நான் என் வண்டியை ஆட்டவே மாட்டேன். யாராவது என்னை கூப்பிட்டாங்கன்னா கூட அப்படின்னா திரும்பி பார்ப்பேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா இது கலையக்கூடாது.
அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா பழக்கி விட்ட ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன். நக்ஷு கலைஞ்சிடும் கலைஞ்சிடும் அப்படி அசையாத சொல்லுவாங்க. ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணி இப்போ எனக்கு கலைய வேண்டாம் அதனால். பட் லெட் மீ ஷோ யூ மை பேக் சைட். ஆக்சுவலி உங்களோட சேர்ந்து நானும் இப்போ தான் பார்க்க போகிறேன். தட்ஸ் மை பன். பிரிட்டியாக இருக்குல்ல? ஐம் ஸோ ஹாப்பி வித் இட். திஸ் இஸ் மை ஹேர் ஸ்டைல். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே குட்டி குட்டியாக இருக்குல்ல முடி, இதெல்லாம் மட்டும் நான் ஹேர் ஸ்ப்ரே பண்ணி ஸ்லீக்காக ஒரு லுக் கொண்டு வந்துட போகிறேன், விச் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட்ஸ் ஓகே, யூ டோன்ட் ஹேவ் டு யூஸ் இட். கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தெரியும், சில பேருக்கு அதுவே அழகுன்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் ஆல் யோர் ப்ரெஃபரன்ஸ். நான் வந்து ஸ்ப்ரே அடிச்சுக்க போகிறேன். So that's it, my hairstyle is done. So ஒரு sleek Mallipoo bun எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வெரி 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 சாரி, கேமரா ஆங்கிள்ஸ்லாம் கொஞ்சம் பேடாக இருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்ஜஸ்டிங். அண்ட் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஃபைனல் லுக் என்னன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். பட் ஐ ஆல்சோ see you in the next video where நான் ரிசப்ஷனுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் பண்ணுவேன். அந்த சேஞ்ச் ஓவர் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Stay tuned. Lots of love. Hi. மழை நனைய வைத்தது ஒரு நாள், அதில் மயங்கினேன். ஹாய், சர்ப்ரைஸ். டைம் இப்போ 10:15. த ட்ரூத் இஸ் செகண்ட் சேஞ்ச்காக நாங்கள் வீட்டுக்கே வரலை. பிகாஸ் நிக்கா காட் டிலேட் அ லிட்டில் பிட். அதுக்கப்புறம் அங்கேருந்து டிராஃபிக்கில் இங்கே வர்றதுக்கே ஒரு 1 hour எடுத்திருக்கோம். நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour, மறுபடியும் ஒரு 1 hour எடுத்திருக்கோம் திரும்ப போகிறதுக்கு. எதுக்கு அவ்வளோ டைம் வந்து டிராஃபிக்லேயே ஸ்பெண்ட் பண்ணணும், பரவாயில்ல அங்கேயே இருந்துடலாம், இதே ட்ரெஸ்லேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் யாருமே சேஞ்ச் பண்ணல. we just decided to stay back and we enjoyed it. The Nikkah was beautiful. I think, you know, when you know two people are in love and you know finally எந்த மேரேஜாக இருக்கட்டும், அது லவ்வாக இருக்கட்டும் அரேஞ்ச்டாக இருக்கட்டும், அதை ஹாப்பியாக நடத்துறதுக்குன்னு சில ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து கல்யாணம் நடக்குது, அதுவும் பியூட்டிஃபுல்லாக நடக்குது, அது முடிஞ்சிருச்சு, ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போதே இட்ஸ் such a happy feeling. So once again I'm wishing my dearest Hashim and Haneen a very 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 happy married life. But now I'm exhausted in the cold. அங்கே ஆப்வியஸ்லி எல்லாருக்கூடையும் பேசி இங்கே அங்கேன்னு ஓடி ஆடி ஐவ் ரியலி டயர்ட் மை செல்ஃப் அவுட். மைக்கை கூட நான் ஆக்சுவலி போட்டுக்கல பிகாஸ் அவ்வளோ டயர்டாக இருந்தது. ஸோ ஐம் கோனா கிராஷ். பட் ஐ ஹோப் இந்த மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு. கூடிய சீக்கிரம் ஐ ஹோப் சம்டே ஐ கேன் ஷோ யூ குவிக்காக எப்படி சேஞ்ச் ஓவர் பண்ணணும் ஒரு ஹேர் ஸ்டைலேருந்து இன்னொரு ஹேர் ஸ்டைலுக்கு, ஒரு மேக்கப் லுக்லேருந்து இன்னொரு மேக்கப் லுக்குக்கு. But thank you so much for watching this video. Lots and lots and lots of love to all of you. Sorry if in the series was konjonda dull than usual. That's because I am too. But that's okay. It's all a part of life. You know, in the madri moments we'll appreciate the brighter side. So I'll see you in the next video with a lot more energy, health and happiness. Okay? See you. Bye.